அப்ப உங்க வீட்டில் லக்ஷ்மி கடாட்சமும் இருக்கும், உங்க வீட்டில் சந்தோஷங்களும் இருக்கும் அப்படின்னா அதுக்கு ஒரே ஒரு விஷயம், ஒரே ஒரு சின்ன பரிகாரம். பெண்கள் பூ வைக்கிறதுன்னு ஒன்று இருக்கு. எந்த நாள்ல வச்சா நல்லா இருக்கும்? இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் பூ வைக்கிறது, பொட்டு வைக்கிறதுங்கிறது பெரிய விஷயம் ஆயிடுச்சு. இருந்தாலும் நிறைய பேர் பூ வைக்கிறாங்க. அந்த பொண்ணு பார்க்கறதுக்கு எவ்வளோ லக்ஷ்மி, அப்படியே மகாலட்சுமி மாதிரி இருக்காப்பா அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? ஒரு முகம்ங்கிறது வசீகரமாக இருக்கணும். முகம் ஒரு அழுக்கு நைட்டியை போட்டுக்கிட்டே இருக்கும். அப்போ உங்களுக்கு என்ன ஆகும் தெரியுமா? நெகட்டிவாவே இருக்கும், பாசிட்டிவாவே இருக்காது. வசீகரமா இருக்க இருக்க அவ்வளவு தேஜஸ் இருக்க இருக்க மகாலட்சுமி கடாட்சம் வந்துட்டே இருக்கும். என்ன ஒரு அழகா லட்சுமி கடாட்சமா இந்த பொண்ணு போகுது அப்படின்னு நினைக்க தோணணும். டேக்கன் பக்தி நேயர்களுக்கு அடியேன் கோவிந்த பட்டரின் கோடானு கோடி நமஸ்காரம். பெண்கள் பூ வைக்கிறதுன்னு ஒன்று இருக்கு. எந்த நாளில் வச்சா நல்லா இருக்கும், லக்ஷ்மி கடாட்சம் கிடைக்குங்கிறது தான் இப்போ பார்க்க போகிறோம். இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் பூ வைக்கிறது, பொட்டு வைக்கிறதுங்கிறது பெரிய விஷயம் ஆயிடுச்சு. இருந்தாலும் நிறையா பேர் பூ வைக்கிறாங்க. ஒரு முகம்ங்கிறது வசீகரமாக இருக்கணும். முகம் வசீகரம்ங்கிறது எப்படி தெரியுமா? தேஜஸ்ன்னு சொல்லுவோம். இல்லை பார்த்த மாத்திரத்திலே ஒரு லக்ஷ்மி கடாட்சம் இருக்கும். அப்படியே பார்த்து அந்த பொண்ணு பார்க்கறதுக்கு எவ்வளோ லக்ஷ்மி, அப்படியே மகாலட்சுமி மாதிரி இருக்காப்பா அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா? அந்த மாதிரியான ஒரு முகம் வசீகரமாக இருக்கணும்னா நீங்கள் நான் சொல்கிறக்கூடிய இந்த தேதியில் பூ வச்சால், அதாவது இதெல்லாம் கட்டாயங்கள்லாம் கிடையாது, உங்களுக்கு ஒரு முக வசீகரம் இருக்குது வரணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இதை ஃபாலோ பண்ணுங்க. கட்டாயங்கள் எதுவுமே கிடையாதுங்க. ஆனால் என்னை பார்த்தோன்னே சொல்கிறாங்க, அந்த பூ வச்சுட்டு நீங்கள் இருக்கிற அழகு இருக்குது பாருங்க, அப்பா உங்கள் முகம் அப்படியே அந்த மகாலட்சுமி தத்ரூபமாக கொண்டு வந்து கொடுக்குதுன்னு சொல்லுவாங்கல்ல. அப்போ உங்களுடைய உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு எனர்ஜி இருக்குது பார்த்தீங்களா, டபுள் மடங்கு, ட்ரிபிள் மடங்கு, 4 மடங்கு ஏறும். ஏன்னா எப்பொழுதுமே வீட்டில் ஒரு அழுக்கு நைட்டியை போட்டுக்கிட்டே இருக்கும். அப்போ உங்களுக்கு என்ன ஆகும் தெரியுமா? உங்களுக்குள்ள ஒரு எனர்ஜி நெகட்டிவாகவே இருக்கும், பாசிட்டிவாகவே இருக்காது. என்ன வேலை செய்கிறோம், கிடுகிடு எழுந்திரிச்சு கடகடன்னு கிச்சனை க்ளீன் பண்ணி எல்லாம் பண்ணி கிச்சனில் சமையல் பண்ணும்போது நிறையா பொருள் மேலப்படும், அதெல்லாம் இருக்குது. ஆனால் இந்த வேலையெல்லாம் பண்ணிட்டு நீங்கள் செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை ஒரு இத்தினோண்டு பூ வைங்க தலையில், போதும். நெத்திட்டு இருப்பீங்க, நெத்தியிடாமல் நம்ம இருக்க மாட்டோம். வாங்கி வச்சுக்கோங்க. திங்கக்கிழமையே வாங்கி ஃப்ரிட்ஜில் வைங்க, வியாழக்கிழமையை வாங்கி ஃப்ரிட்ஜில் வைங்க. ஒன்றும் பண்ண வேணாங்க. குளிச்சுட்டு வந்தோடனே நெத்தி வச்சுண்டு இத்தினோண்டு பூ அது அழகாக வச்சுண்டு ஒரு பெருமாள் விளக்கு ஏற்றிட்டு நீங்கள் உங்கள் சமையல் ஆரம்பிங்க. அப்படி ஒரு லக்ஷ்மி கடாட்சம் கிடைக்கும். உங்கள் முகம் வசீகரமாகும். ஏன் உங்கள் முகம் வசீகரமாக இருக்கணும்னு வச்சுக்கோங்க. என்னங்க கல்யாணம் ஆயிடுச்சு, குழந்தை பெற்றாச்சு, இன்னும் என்னங்க வசீகரம்? ஒரு பெண்ணுக்கு முகம்தான் அழகாக இருக்கணும், கரெக்டாக? அந்த முகமானது வசீகரமாக இருக்க இருக்க அவ்வளவு தேஜஸ் இருக்க இருக்க மகாலட்சுமி கடாட்சம் வந்துட்டே இருக்கும். பாருங்கள், இங்கே பவுடர்லாம் போட்டுக்கிட்டு இங்கெல்லாம் பவுடர் போட்டுக்கிட்டு ஒரு அசிங்கமாக இருந்தால் உங்கள் வீட்டுக்கு வரவங்க கூட என்னடா ஏன் நல்லாவே இல்லை சொல்லுவாங்களா? இப்போ வசீகரம்ங்கிறது என்ன ஒரு லக்ஷ்மி கடாட்சமோ உங்கள் முகத்தை மாற்றிக்கிறது தான். நம்ம என்ன நினச்சிட்டு இருக்கோம், என்னோட முகத்தை கிணவன்மார் மாற்றா போதும், என்னுடைய முகத்தை எங்கள் பசங்க ரசித்தா போதும். அது இல்லை வாழ்க்கை. அதையும் தாண்டி ஒரு வாழ்க்கை இருக்குது உங்களுக்கு, ரைட்டா? ஒரு இடத்துக்கு போகிறீங்க, வெளில போகிறீங்க, வெளியில் போகும்போதே பார்த்தா ஒரு நிறைய பேருடைய முகத்தை பார்த்துட்டு ஆஹா என்ன ஒரு அழகாக லக்ஷ்மி கடாட்சமாக இந்த பொண்ணு போகுது அப்படின்னு நினைக்க தோணணும். உங்களை பார்த்த மாத்திரத்திலே அவங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் வரணும். அந்த காலத்தில் என்ன பண்ணுவாங்க அது தெரியுமா? ஒருத்தங்க வெளில போகிறாங்கன்னா தன்னுடைய மனைவியை கொஞ்சம் தூரத்தில் அமைச்சு நடந்து வாம்பாங்க. கேள்விப்பட்டிருக்கீங்களா?
அதை சகுனம்னு மாற்றினாங்க. இல்லை, நடந்து வரும்போது இவங்க போகும்போது அவங்க முகத்தை பார்த்துட்டு போவாங்க. அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா போன இடத்துல சக்ஸஸ் நிறையா நடக்கும். அதே மாதிரி இன்றைக்கி வீட்டில் அப்படி தான். வீட்டில் நிறையா மனைவிகள் கணவனை வேலைக்கு அனுப்பும்போது ஒரு அழுக்கு நைட்டியை போட்டுக்கிட்டு அனுப்புகிறாங்க. அதே செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை மாத்திரம் ஒரு பூ வச்சுண்டு நல்ல ஒரு சாரீ கட்டிட்டு ஹஸ்பண்ட் ஜாபுக்கு போகும்போது போயிட்டு வாங்க, ஹாப்பியாக போயிட்டு வாங்க, அந்த உங்களோட ஒரு அழகான முகத்தை பார்த்துட்டு அவர் போகும்பொழுது பார்த்தீங்கன்னா அவ்வளவு பெரிய ஒரு சக்ஸஸ் கிடைக்கும். நீங்கள் செவ்வாய் வெள்ளி 2 நாள் மட்டுமே செய்யுங்க, போதுங்க, பாக்கி நாள் வேண்டாம். இந்த செவ்வாய் வெள்ளி 2 நாள் பண்ணுறதே உங்களுக்கு நல்ல ப்ராக்டிஸ். ஹஸ்பண்ட் டெய்லி பண்ணேம்மா நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்ல ஆரம்பிப்பார். அப்போ செவ்வாய் வெள்ளிக்கிழமை இந்த பூ, எந்த பூ வேணாலும், ஆனால் மல்லிகைப்பூ இருக்கலாம், ஜாதி பூவாக இருக்கலாம், இந்த சாமந்தியில் அதெல்லாம் வச்சா நன்னாவே இருக்காது. மல்லிகைப்பூ வச்சுக்கோங்க, பணம் போனால் போய்ட்டு போகுதுங்க. ஒரு முழம் தாங்க, ஒரே ஒரு முழம், வேறு எதுவும் வேண்டாம். இதை நீங்கள் ப்ராக்டிஸாக எடுத்துகிட்டு வாங்க. ஏன்னா எனக்கு ஒன்றுமே கிடையாது, நீங்கள் நல்லா இருக்கணும், உங்கள் வாழ்க்கை நல்லா இருக்கணும். போகும்போது உங்கள் ஹஸ்பண்ட் என்ன உங்களை நினச்சிட்டு போவார், ஆகா என்ன இன்றைக்கி தெய்வாம்சமாக இருக்கா என்னோட மனைவி, போவாங்களா? போயிட்டு ரிட்டர்ன் வரும்போது நீங்கள் அதே ஃபாலோ பண்ணுங்கள். செவ்வாய் வெள்ளி சாயங்காலம் நல்லா ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு ஒரு முழப்பூ, வேலைக்கு வரும்போது, வேலையை விட்டு வீட்டுக்கு வரும்போது, அவங்க உட்காரும்போது ஜஸ்ட்டு நீங்கள் பக்கத்தில் உட்காருங்க, அவங்க பக்கத்தில் உட்காருங்க. நல்லா நீங்கள் ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு நெத்திட்டு பூ வச்சுட்டு எத்தனையோ இன்னல்களெல்லாம் தாண்டி உங்கள் வீட்டுக்காரர் வருவார். நம்பிக்கை கொடுக்குறீங்க, நான் இருக்கேன், டோன்ட் வரி. என்ன பிரச்சனை வந்தாலும் உங்கூட கை கோத்து கொண்டு உன்னோடு கடைசி வரைக்கும் வருவதற்காக நான் இருக்கிறேன், நீ கவலைப்படாதங்கிற ஒரு விஷயத்தை தான் உங்கள் வசீகரமான முகம் உங்களுடைய கணவனுக்கு சொல்கிறது. அப்போ சொல்லும் பொழுது அவருக்கு என்ன ஆகும்? என்ன போட, என்ன பெரிய பிரச்சனை, என் மனைவி என் கூட இருக்கும் பொழுது எனக்கு எந்த பிரச்சனையுமே கிடையாது அப்படிங்கிற ஒரு எண்ணம் வரும். அப்போ உங்கள் வீட்டில் எங்கெங்கே விரிசல் வரும், அங்கே தாங்க அந்யோன்யம் பிறக்கும். எத்தனையோ ஜாதகத்தில் இருக்குது அந்யோன்யம் கிடையாது, இவங்க சண்டை போடுவாங்க. எத்தனை வேணாலும் சண்டை போடுங்க, செவ்வாய் வெள்ளிக்கிழமை மட்டும் நீங்கள் உங்களுடைய கணவனுக்கு ஒரு கை பிடிச்சி நான் இருக்கேன் எதா இருந்தாலும் அப்படின்னு ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லி பாருங்க, உங்கள் வாழ்க்கை சூப்பராக இருக்குங்க, ஜம்முன்னு இருக்குங்க, யாராலையும் உங்களை பிரிக்க முடியாதுங்க. குடும்பங்கிறது என்னங்க, எல்லாரும் இணைஞ்சு சந்தோஷமாக வாழறதாங்க குடும்பம். அப்போ அந்த சந்தோஷமாக வாழக்கூடிய அந்த குடும்பத்துக்கு நீங்கள் இந்த விஷயங்களை செய்யலாம் இல்லையா, தப்பு இல்லைல்ல. உங்கள் குடும்பம்தான், உங்கள் குடும்பத்தில் இருக்கிற உங்களுடைய கணவன் சந்தோஷத்துக்கு, உங்களுடைய குழந்தையோட சந்தோஷத்தை, நீங்கள் 2 பேருமே அடிச்சுக்காமல் நல்ல அந்யோன்யமாக இருந்தீங்கன்னா உங்கள் குழந்தை பாசமாக இருப்பாங்க. குழந்தைகளுக்கு நீங்கள் கற்றுக் கொடுக்கின்ற பாடமே அதுதான். குழந்தை கொஞ்சம் வளரணும் இல்லையா, வளர வளர உங்களுக்குள்ள பிரச்சனைகள்னால் 2 பேரும் கல்யாணமே பண்ணிக்க மாட்டாங்க. ஐயோ எங்கள் அப்பா அம்மா சண்டை பயங்கரமாக இருக்கும், இது மாதிரி நீங்கள்ங்க. ஸோ எல்லாம் முடிஞ்ச அப்புறம் நானும் என் மனைவியை பத்திரமாக பார்த்துக்கணும். அந்த பொண்ணு சொல்லுவா, என்னுடைய கணவனை எங்கள் அம்மா மாதிரியே நான் பார்த்துக்கணும்னு சொல்லுவா. இல்லை அதான வாழ்க்கை, அடிச்சுக்கொள்கிறது வாழ்க்கையா இல்லையே. அப்போ உங்கள் வீட்டில் லக்ஷ்மி கடாட்சமும் இருக்கும், உங்கள் வீட்டில் சந்தோஷங்களும் இருக்கும். அப்படின்னா அதுக்கு ஒரே ஒரு விஷயம், ஒரே ஒரு சின்ன பரிகாரம். செவ்வாய்க்கிழமை காலையிலையும் சாயங்காலையும் பூ வச்சுக்கோங்க, வெள்ளிக்கிழமை சாயங்காலையும் காலையிலையும் சாயங்காலையும் பூ வச்சுக்கோங்க. உங்கள் கணவன்மார்களை நன்றாக பார்த்து கொள்ளுங்க. நீங்கள் பார்த்துக்கவே வேண்டாம், அந்த பூ வச்சு அந்த பொட்டு வச்சு அவர் ஆஃபீஸ் போகும்போது வரும்பொழுது நீங்கள் கரெக்டாக இருந்தீங்கன்னா நீங்கள் தாங்க லக்ஷ்மி. உங்களுடைய கணவனுக்கு நீங்கள் மட்டும்தான் லக்ஷ்மி, வேறு யாருமே இல்லை. அப்போ அந்த அந்யோன்யம் பிறக்கும் பொழுது அவருக்கு எந்த எண்ணங்களும் தோன்றாது. லக்ஷ்மியாக இருக்கக்கூடிய என் மனைவியை நான் பத்திரமா பார்த்துக்கணுங்கிற எண்ணம் இருக்கும்ல. சரி, அடுத்த கேள்வி கேட்கலாம். நாங்கள் வேலைக்கு போகிறவங்க, எங்களாலெல்லாம் அப்படி இருக்க முடியாது, பரவாயில்ல, வெள்ளி செவ்வாயை விட்டுருங்க, ஞாயிற்றுக்கிழமை லீவ் கிடைக்கும்ல, வெளில போவீங்கள்ல, அப்போ அந்த பூவை வச்சுட்டு போங்க, அவரோட அழகாக போங்க, இப்போ தப்பே கிடையாது. சந்தோஷமாக இருங்க, ஹாப்பியாக இருங்க, அதுதானே வாழ்க்கை, அதுக்கு தானே வந்திருக்கோம். அடுத்த பிறவி என்பது நமக்கு எப்படி இருக்குங்கிறது தெரியாது, உண்டா இல்லையாங்கிறதே தெரியாது இல்லையா. அப்போ உங்கள் லைஃப் ஹாப்பியாக இருக்கிறதுக்கு யார் காரணம்? நீங்கள் மட்டும்தான் காரணம். உங்களுடைய
நல்ல எண்ணங்கள் உங்களை நல்ல விஷயத்தில் கொண்டு போய் சேர்க்குங்கிறது நிதர்சனமான உண்மை. எண்ணங்களை நன்றாக ஆக்கிக் கொள்ளுங்கள், நல்லதே நடக்கும். மீண்டும் ஒரு சாஸ்திர சம்பிரதாயத்திலே நான் உங்களை சந்திக்கிறேன். டேக் ஒன் பக்தி நேயர்களுக்கு அடியேன் கோவிந்த பட்டரின் கோடானு கோடி நன்றிகள்.